ஈரானுக்கு எதிரான போரை நாட்டோவோட ஒரு யுத்தமா மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அமெரிக்கா இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டோட ஒரு முக்கியமான டாக்டர் என்னன்னா இந்த ஆர்டிகல் 5. நாட்டோட ஆர்டிகல் 5 படி எந்த ஒரு நாடு உறுப்பினர் நாடு தாக்கப்பட்டாலும் அத்தனை நாடுகளும் சேர்ந்து தாக்கிய நாட்டு கூட யுத்தத்துக்கு போகணுன்றது தான். இப்ப ஈரான் போர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எந்தெந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள் உதவிகளை பண்ற வரைக்கும் நாங்க தாக்குதல் நடத்துவோன்னு ஒரு டைரக்டான ஒரு வார்னிங்கை ஈரான் கொடுத்தாங்க, தாக்கவும் செஞ்சாங்க. ஆனா இப்ப அமெரிக்கா எவ்வளவு பெரிய ஒரு வேலையை பார்த்திருக்காங்கன்னா, ரொமேனியாவோட ஏர்பேசஸை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ல பயன்படுத்துறதுக்கு, ரீஃபியூலிங் பண்றதுக்கு, குண்டுகளை நிரப்புறதுக்கு, அந்த இடத்துல இருந்து அத்தனை உதவிகளையும் வாங்குறதுக்கு ஒரு ரெக்வஸ்டை இப்போ ரொமேனியா கிட்ட வச்சிருக்காங்க. இதோட ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரொமேனியா அதை ரிஜெக்ட் பண்ண போறது கிடையாது. எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பேஸை அவங்க யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ண போறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, நாட்டோல ஈரான் தாக்குதல் நடத்துச்சு இல்ல அமெரிக்காவுக்கு உதவி பண்றதுக்காக ரொமேனியாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டா அதோட விளைவு என்னவா இருக்கும்? இது லாஜிக்கலா பார்த்தனா இவங்க எல்லா சப்போர்ட்டையும் வாங்கிட்டு ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்துறப்போ ஏன் ஈரான் அவங்களோட அலைஸை இந்த இடத்துல ஹெல்ப்புக்கு கூப்பிடக்கூடாது? இந்த மாதிரி பல கேள்விகள் ஆனது இருக்கு. அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஆனது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் ஷோன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தி ஓமன்ல இருக்கிறது தான். ஓமனோட முக்கியமான துறைமுகமா இருக்கக்கூடிய சலாலா போர்ட்டோட ஃபியூவல் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்ன்றது ஈரானோட ட்ரோன் தாக்குதல்ல இப்ப கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் மேலா அங்கே தீயானது ஏற்பட்டு அதை அணைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தாலும் இன்னும் அவங்களால அந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப கிரிட்டிக்கல் அசெட்ஸை ஈரான் ட்ரோன் தாக்குதல் மூலமா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அளவுல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக்கல் அசெட்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரெசிஷன் இதுல ரொம்பவே தெளிவா தெரியுது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட அக்யூரசின்றது கம்மியா இருக்கப்போ ரொம்ப சீப்பா இருக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி அதிக பாதிப்பை ஈரான் மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது அப்படியே ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல எப்படி உக்ரைன் விலை கம்மியான ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துறாங்களோ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த இடத்துல ஈரான் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோட அலைஸ்க்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம இந்த நாடுகளோட பேரை மட்டும் மாத்திட்டோம்னா ரஷ்யா உக்ரைன்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி ஒரு ஸ்டைல், அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எல்லாமே இந்த ஈரான் போர்லயும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா சென்ட்ரல் கமாண்ட் சென்காமோட கமாண்டர் அவர்கள் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. 5000க்கும் அதிகமான டார்கெட்ஸை ஈரானுக்குள்ள அமெரிக்கா டார்கெட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதுல பெரும்பான்மையான 90% அதிகமான டார்கெட்ஸ் பாலிஸ்டிக் மிசைல்ஸோட லான்ச்சர்ஸ், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மிசைல் சிட்டிஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய தாக்குதல்கள் வரப்போகுதுன்றதையும் ஒரு செய்தியா சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. நான் போன வீடியோவில் அதை சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு யுத்தம், எங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு அதிபர் சொல்லவே கூடாது. நீங்க மண்ணுக்கு பிக்னிக் அது இதுன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப நக்கலா ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட் அவரோட ஸ்டைல்ன்றதை அதை சொல்றாங்க. இந்த இடத்துல ஈரான் யுத்தத்துல இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் அந்த ஸ்கூல்ல இறந்த 140 குழந்தைகளோட சேர்த்து இது வரைக்கும் 1300 நபர்களுக்கும் அதிகமாக இறந்துருக்கலாம்னு சொல்றாங்க 12 நாள்ல. இது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு. ஒரு நாடு வெறும் ஒரு 10-12 நாள்ல இந்த அளவுக்கு பொதுமக்களை இழக்குது, அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஃபிகர்ஸையும் தாண்டி இந்த அளவுக்கு இழக்குதுன்னா இது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது எப்ப பெருமையா நீங்க பேசணும்னா, நேரடியா ஒரு யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணி நேரடியா உங்களோட காலாட்படை வீரர்களை அனுப்பி அந்த நாடுக்கு கூட சரிசமமா சண்டை போடுறப்போ நீங்க இதை பெரிய ஒரு வெற்றியா கிளைம் பண்ணலாம். வெறும் ஏர் ஸ்ட்ரைக்ஸை மட்டும் பண்ணிட்டு அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸும் எதுக்காக, நாங்க இந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்றோம் அதையும் கிளியரா டிஃபைன் பண்ண முடியாம இந்த மாதிரி நக்கல் அடிக்கிற பேச்செல்லாம் ஒரு நாட்டோட அதிபருக்கு அழகான ஒண்ணு கிடையாது. அதாவது ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல ட்ரம்ப் அவர்களை உட்கார வச்சதுக்கு அவரை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, இந்த மேகான்னு சொல்லக்கூடிய மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்காவை மறுபடியும் கிரேட்டா மாத்துறதுக்கும் ஈரானை அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல என்னடா சம்பந்தம்னு கேட்பீங்க. எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. ஒரே கல்லுல பல மாங்காய். ஈரான் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மட்டும் கிடையாது. சீனாவோட எனர்ஜி சப்ளைக்கு ஒரு செக்மேட்டு, ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு செக்மேட்டு, கத்தாரோட மீடியேஷன் ரோலுக்கு ஒரு செக்மேட்டு, ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய இந்த நார்த் டோம் சவுத் பார்ஸ் அந்த ஒரு கேஸ் ஃபீல்டு அதுல ஒரு செக்மேட்டு. இது எல்லாத்தையுமே அமெரிக்கா ஈரான் சொல்லக்கூடிய ஒரு நாட்டை தாக்குறது மூலமா எல்லாத்தையுமே அனுகூலமா அடைஞ்சிட்டு இருக்காங்க. வெனிசுலாவில இருந்து ஆயில் எடுத்தாச்சு, ஈரான்ல இருந்து கேஸையும் எடுத்துட்டோம்னா நம்ம தாண்டா இந்த உலகத்துல நம்பர் 1 பொசிஷன். சீனாக்கு வரக்கூடிய பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஈரான்ல இருந்து 22% அதிகமா சப்ளை ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ
400 பில்லியனுக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை சீனா ஈரானுக்குள்ள பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தடைப்படுத்துறது மூலியமா அமெரிக்கா சீனாவோட வளர்ச்சியும் தடுக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப கால்குலேட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை நாள் இந்த யுத்தம் நடக்கும்ன்றதை மட்டும் கால்குலேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ கடைசியில் என்ன நடக்க போகுதுன்றது நான் சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ ஈரான்ல இருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்திருக்கு. கோம் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன். அந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்க்குறப்பவே தெரியுது அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்யூனிஷன் டிப்போ ஃபயர் பண்ண, அதாவது தீ விபத்துக்குள்ளாகி இருக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு அப்புறமா. விஷயம் தெரியாம திடீர்னு அந்த வீடியோ காமிச்சோன்னா கிட்டத்தட்ட நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடந்த மாதிரி ஒரு இம்பாக்ட். அவ்வளோ பெரிய ஒரு மஷ்ரூம் கிளவுட். அந்த விஷுவல்ஸ் அந்த ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துல இருந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணப்பட்ட இடம் அதெல்லாம் பார்த்தோன்னா மினிமம் ஒரு 3-4 கிலோமீட்டராவது கேப் இருக்கும். ஆனால் அங்கே நடத்தப்பட்ட அந்த தாக்குதல், அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இங்கே கட்டிடங்கள் குலுங்கிறது அந்த அளவுக்கு தெரியுது. ரொம்ப டெட்லியஸ்டான அட்டாக்கை ஈரானுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஈரானோட பெரும்பான்மையான பகுதிகள், குறிப்பா சொல்லணும்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஃபுல்லா ஸ்மோக் கிளவுட்ஸால ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மூச்சு திணறல்ல இருந்து பல இடங்கள்ல ரெஃபைனரி அடிச்சது இன்னும் அவங்களால சரி பண்ணி முடிக்க முடியல. ஸோ ஏகப்பட்ட சுகாதார சீர்கேடுகளை ஈரானுக்குள்ள இந்த தாக்குதல்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எப்போ முடியும்னு தெரியல. கூடிய சீக்கிரம் முடிஞ்சாகணும். உலகத்துக்கு மட்டும் இல்ல, ஈரானியர்களுக்கும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த யுத்தம் நின்னா மட்டும்தான் வரும். இதுக்கு அடுத்தபடியா முஸ்தபா கமேனி அவர்கள் பத்தி ஒரு அப்டேட் நடந்து வந்திருக்கு. என்னன்னா 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒரு கூட்டு தாக்குதல் நடத்தினப்போ அயத்துல்லா கொமேனி அவர்கள் தாக்கப்பட்ட அதே காம்பவுண்ட்ல இவரும் இருந்தா சொல்லப்படுது. என்னன்னா அவருக்கு அவரோட காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது மட்டும் இல்லாம முகம் முழுக்க உராய்வு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப மைனர் கேப்ல, ரொம்ப மெல்லிய ஒரு கேப்ல ஈரானின் மீது நடத்தப்பட்ட ஸ்ட்ரைக்ல அவர் தப்பிச்சிருக்காருன்ற மாதிரி செய்தியை இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டமா சில புகைப்படங்கள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதை தேவைப்படுறப்போ வெளியிடுவோன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். உங்களோட சுப்ரீம் லீடர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதை போட்டோகிராஃப் எடுக்கிற அளவுக்கு மொசாடோட உளவாளிகள் ஈரானுக்குள்ள இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு தலைவர், அவரோட மகன் முஸ்தபா கமேனி அவர்கள், அவருக்கு காலில் அடிபட்டிருக்கு, முகத்துல சிராய்வு ஏற்பட்டிருக்கு, அதோட புகைப்படங்கள் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் இந்த இடத்துல பேசுறாங்கன்னா ரொம்ப டீப்பா மொசாட் ஈரானுக்குள்ள பெனட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் ஈரான் கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அடுத்து வரப்போற எந்த விதமான தாக்குதலையும் இவங்களால தடுக்க முடியாது. ஸோ ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு ஈரான் இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈரானை பத்தின அப்டேட்ஸ் தான். அண்ட் இன்னொரு அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா சென்காம் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துறைமுகங்கள் கிட்ட பொதுமக்கள் யாரும் போகக்கூடாது ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த துறைமுகங்கள் கிட்ட. இதுக்கு காரணமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிவிலியன் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈரான் மிலிட்டரைஸ் பண்ணிட்டாங்க. கன்னிவெடிகள் வைக்கக்கூடிய கப்பல்கள்ல இருந்து எல்லாமே இந்த போர்ட்ஸ்ல டாக் பண்ணப்படுது. ஸோ இது எல்லாமே இப்போ மிலிட்டரி டார்கெட்ஸா மாறிடுச்சு. இந்த டார்கெட்ஸ்க்கு எதிராக நாங்கள் எங்களோட ஸ்ட்ரைக்கை நடத்த போறோம், அதனால பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கானால என்னெல்லாம் பண்ண முடியும், இல்ல ஒரு நாட்டோட அந்த இன்ஃப்ராவை காலி பண்ணோம்னா என்ன விதமான ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் அவங்க பண்ண முடியுன்றத தெளிவா அமெரிக்கா இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஈரானோட துறைமுகங்கள் எல்லாம் இப்போ அமெரிக்கானால தாக்கப்பட போகுது. இது நான் சொல்கிறேன்ல, ராணுவம்ன்றதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக ஈரானை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான ஒரு பிளான் தான். சீனாவுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே துறைமுகங்கள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா சீனாவுக்கு ஈரானுக்கு பைப்லைன் கனெக்ஷன்றது கிடையாது. ஸோ துறைமுகங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோன்னா முதல்ல இந்த எக்கானமிக் கிரைசிஸை சரி பண்ணுறதுக்கே ஈரானுக்கு சில வருஷங்கள் ஆகும். அமெரிக்கா இது எல்லாத்தையுமே தெளிவாக பிளான் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ லாஸ்ட்டாக நேட்டோவை பற்றினது, ஏன்னா கடைசியாக இதை பேசுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாட்டோ விசஸ் ரஷ்யா இதுதான் நம்ம வந்து பெருசாக பார்த்துருப்போம். ஏன்னா நாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரஷ்யாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் இந்த நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளை அமெரிக்கா எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க, இல்லை எந்த அளவுக்கு அவங்க கியூ கொடுத்தா அந்த பொம்மை என்ன நீ அவள் கியூ கொடுக்குறா நீ ஆடுறன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எப்படிலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போ இதோட உச்சகட்டமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ரொமேனியாவில் இருக்கக்கூடிய மிகைல் கொகல்னிட்சினோ இந்த ஒரு ஏர்பேஸ், முக்கியமான ஒரு ஏர்பேஸ், இதை ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸ்ல மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய எஸ்கலேஷன்ஸ்ல பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு ரெக்வஸ்ட் அமெரிக்கா கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ரொமேனியா ரிஜெக்ட் பண்ண போறது கிடையாது. ஏற்கனவே ஸ்பெயின் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே பிரான்ஸும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஸ்பெயின் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரான்ஸ் டிஃபென்சிவ் மோட்ல அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியரை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்க்கு அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா நாடுகளுமே இந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவாங்க. ரொமேனியாவும் கூடிய சீக்கிரத்தில் இந்த லிஸ்ட்ல சேர்ந்துரும். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, நாட்டோவுக்கு எதிராக ஈரான் பண்ணா இப்ப அதோட ரியாக்ஷன் என்ன, எப்படி இந்த பேஸை கொடுக்கறது ஈரானுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கும். ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட்ல, அதாவது இப்போ அவங்க பயன்படுத்தக்கூடிய பேசஸ்ல இருந்து அவங்களுக்கு ப்ராப்பரான சப்ளை கிடைக்கலன்றதை இது காமிக்குது.
ஸோ மல்டி டைரக்ஷனல் அட்டாக்ன்றதை இப்போ ஈரான் மேலே பண்ண போகிறாங்க. அதுக்கு ரொமேனியாவோட இந்த ஒரு பேஸ் ஆனது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளோ இல்லை ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகளோ இந்த ஒரு பேஸை தாக்குச்சு, இல்லை அமெரிக்காவுக்கு நீ இடம் கொடுத்த, அமெரிக்கா வந்து என்னை தாக்குறதுக்கு நீ உன்னோட பேஸை கொடுத்தன்னு ரொமேனியாவை தாக்குச்சுன்னா அதுக்கு அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஆர்டிகல் 5 அவங்க கண்டிப்பாக கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா துருக்கியோட ஏர் ஸ்பேஸ்குள்ள நுழைஞ்ச பாலிஸ்டிக் ஏவுகணைகளே ஈரான் வந்து நாங்க லான்ச் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆனா துருக்கி இல்ல, ஈரான்ல இருந்து லான்ச் பண்ண ப்ராஜெக்டர்ஸ் தான் சிரியாவில இருந்து எங்களோட டெரிட்டரிக்குள்ள வந்திருக்குன்னு தெளிவா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு ரொமேனியாவை அமெரிக்கா பயன்படுத்தி ஈரான் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கான ரிட்டாலியேஷன் பண்றதுக்கு எப்படியாச்சும் ஈரான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதோட ரியாக்ஷனை எப்படி அமெரிக்கா கொடுக்க போறாங்கன்றது மட்டும்தான் கேள்வி. ஸோ வலிமையுடைய ஒரு தரப்பு ஒட்டுமொத்த அதிகாரமும் அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா மற்ற தரப்புகளை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை அந்த தரப்புக்கு எதிராக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு இன்னைக்கு மாடர்ன் டேல அமெரிக்கா தெளிவாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உலகம்னு சொல்லக்கூடியது ஒரு கரன்சியவோ ஒரு நாட்டையோ நம்பி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா பண்ணக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இந்த இடத்துல எடுத்துக்காட்டா மாறிட்டு இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஜென்னுனா ஒரு கேள்வியை கேட்குறேன். நாட்டோ வர்சஸ் ஈரான்ற பிரச்சனை கண்டிப்பாக ஈரானால தாங்க முடியாது. அப்படி இருக்கப்போ நாட்டோவோட பேசஸை பயன்படுத்தி ஈரானின் மீது ஒரு தாக்குதல் நடத்துறது எந்த விதத்தில் நியாயம்? இது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கான பதில் தெரிஞ்சது நான் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுபடுது உங்கள் ஆர்கே.